பரோட்டா சால்னா பிடிக்காதவங்க யாரு தான் இருப்பாங்க சொல்லுங்கள். எனக்கெல்லாம் பரோட்டான்னு சொன்னாலே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. வீட்டில் எப்போவுமே லஞ்சுக்கு நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி நைட் கன்ஃபார்ம் பரோட்டாவாக தான் இருக்கும். வீட்டில் வந்து சிக்கன் ஆர் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டுப்பாங்க. பட் நான் வந்து கடையில் கொடுக்குற சால்னா வச்சு சாப்பிட்டுப்பேன். ரொம்ப நாளாகவே அந்த சால்னா வீட்லேயே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நேற்று டின்னருக்கு பரோட்டா சால்னா தான் செஞ்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாரில் தேங்காய் 4-5 முந்திரி 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு குக்கரில் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு 2 ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி 2 விசிலுக்கு குக் பண்ண விட்டு எடுத்தா நம்ம சால்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கூட எப்படி வரப்போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே கடையில் வைக்கிற சால்னா டேஸ்ட் அப்படியே வந்து கையோட சிக்கனையும் ஃப்ரை பண்ணிட்டு பரோட்டா சால்னா கூட வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.